இப்ப வந்து அர்ஜுன் வந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு அதான் கல்யாணிய லவ் பண்றது தெரியாது. ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆள்ட்ட போய் சொல்லணும்னும்போது, ஒரு ஆள் இருக்காருன்னா தேவா அப்படின்ற மாரி போய் சொல்லுவாப்புல. அங்க அதுக்குள்ளயே அவரு செட் பண்ணிருவாரு. அங்க போய் பாரு அப்படின்னு. அதுக்குள்ள அந்த குறுகிய காலகட்டத்துல எப்படி அர்ஜுன் தேவா மேல நம்பிக்கை வந்துச்சு? அவரும் ஒரு ஸ்பையா இருந்திருக்கலாமே! அர்ஜுன் வந்து தப்பு கணக்கு போட்டாரா? அப்படின்ற மாரி ஒண்ணு கேக்குறாங்க. அது நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா நீங்க? நான் இத கேட்டேன் டவுட்டாவே. ஆ. சீன் பேப்பர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டவுட்டாவே கேட்டது வந்து இதுதான். ஏன் வந்து இந்த இந்த இடமே அவர்துதான். அவங்க அப்பாவோட இடத்துல இவர் வந்து ஒர்க் பண்ண வரவர் தான். இவர்கிட்ட வந்து ஏன் இவர் ஹெல்ப் கேட்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, அதுக்கு முந்தின சீன் அதாவது இன்டர்வல் பிளாக்ல உங்க அப்பாவோட ஆள் இருக்கிறாப்புல, அத்தனை பேர் உங்க அப்பாவோட ஆள் சுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவன் ஆளையே வெட்டி துண்டா போட்டு அவன் மேல கை வைக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறமா தலையை எடுத்துட்டு போறான்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அப்ப யார் சொன்னா கேட்பாங்க? தேவா சொன்னாதான் கேட்பாங்க உங்க அப்பா அப்படின்றதான். வேற யாருமே உங்க அப்பா கிட்ட பேச முடியாது. அதுதான் முன்னாடி ஒரு டைலாக் இருக்கும். நானோ இல்ல வேற யாரும் எங்க அப்பா கிட்ட நினைச்சா பேச முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாச்சும் நான் பேச வைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஆள் ஒருத்தர் இருப்பாரு, நான் அவர்கிட்ட பேச வைக்கிறேன்ற சீன் தான் இருக்கும்.